அட ஆவணி பிறந்தாச்சு. ஆவணி மாதத்தோட ஆன்மீக சிறப்புகள் என்னென்ன தெரியுமா? தமிழகத்துல எப்படி சித்திரை மாதம் புத்தாண்டா கொண்டாடுறோமோ அந்த மாதிரி தான் கேரளாவில் ஆவணின்னு சொல்லப்படுற சிம்ம மாதம் தான் புத்தாண்டா கொண்டாடுறாங்க. இந்த மாசத்துல தான் மகாவிஷ்ணு வாமனராக வந்து மகாபலி மன்னனுக்கு மோட்சம் கொடுத்திருக்காரு. அந்த மாசத்துல தான் கேரளாவில் ஓணம் பண்டிகை கொண்டாடப்படுது. காஞ்சி காமாட்சி ஆவணி மூல தீர்த்தத்துல நீராடுவது ரொம்ப ரொம்ப புனிதமானது. மோட்ச கதிய தருன்னு சொல்றாங்க. ஆவணி மூலம் என்பது ஆவணி மாதத்து மூல நட்சத்திரத்தில் சிவபெருமானை போற்றி எடுக்கப்படுற ஒரு விழா. அதே மாதிரி தான் ஆவணி ஞாயிறும். ஆவணி மாசத்துல சூரியன் சிம்ம வீட்டுல ஆட்சி செய்யறாரு. சூரியனுக்கு சிம்ம வீடு பலமான வீடு. நமக்கு ஆத்ம பலத்தை தருபவர் சூரியன் தான். அதனால தான் ஆவணி மாதத்துல ஞாயிற்றுக்கிழமை ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஞாயிறு அப்படின்னாலே சூரியன் தான். அது மட்டும் இல்ல, ஆவணி மாதத்துல ஒவ்வொரு ஞாயிறு காலை 6 to 7 மணி வரைக்கும் சூரிய ஹோரை. ஆவணியில பிறக்கிற குழந்தைங்களுக்கு ஆன்மீக அறிவை புகட்டினால் அவங்க அதுல சிறந்து விளங்குவாங்களாம். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே ஆன்மீக அறிவு அமைஞ்சிடும். தேக நலனுக்காக சூரிய நமஸ்கார பயிற்சி எடுக்கிறவங்க ஆவணி ஞாயிற்றுக்கிழமைகள்ல தொடங்குறது ரொம்ப விசேஷம்னு சொல்றாங்க. இந்த நாள்ல ஆதித்ய ஹிருதயம் சொல்லி சூரியனை வழிபடலாம். அதே மாதிரி ஆவணி சனியும் விசேஷம்தான். பொதுவா புரட்டாசி சனி தான் விசேஷம்னு சொல்லுவாங்க. ஆனா இங்க பாருங்க, ஆவணி சனியும் ரொம்ப ரொம்ப விசேஷம். திவ்ய தேசங்கள்ல ஒன்றான தாமிரபரணி நதிக்கரையோரம் இருக்கிற திருக்குறுங்குடியில ஆவணி சனிவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம். ஆவணியை போற்றுவோம், ஆவணியை கொண்டாடுவோம்.